நாம் இந்த ரமலானில் இந்த ரமலானில் நாம் கடைசி 10 அடைந்திருக்கின்றோம். எந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கடைசி 10 அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் ஒன்று இருக்கின்றது, அந்த மாதத்தை நீங்கள் கடைசி 10 தேடுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த ரமலானுடைய கடைசி 10 நாம் அடைந்திருக்கின்றோம். இன்னும் நாமும் ரமலானும் எனக்கும் ரமலானுக்கும் இன்னும் 10 நாட்கள் மாத்திரம் தான் இருக்கின்றது. நான் ரமலானோடு வாழ்வது எனக்காக சொர்க்கங்கள் திறக்கப்பட்டு நரகங்கள் அடைக்கப்பட்டு சைத்தான் விலங்கிடப்பட்டு எனக்காக தயார் செய்யப்பட்ட ரமலான் இன்னும் 10 நாட்கள் மாத்திரம் தான் என்னோடு இருக்க போகின்றது. நான் ரமலானில் இன்னும் 10 நாட்கள் தான் இருக்க போகின்றேன். அந்த 10 நாட்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கழித்தார்கள்? மற்ற முந்திய 2 10ஐ விட பெருமானாருடைய கடைசி 10ஐ நீங்கள் ஹதீஸ்களில் தேடி பார்த்தால் தெரியும் நாயகம் எப்படி கழித்தார்கள் என்று. மற்ற நேரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வீட்டில் உள்ளவர்களை எழுப்ப மாட்டார்கள். இரவு நேரங்கள் வந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உள்ளவங்களை எழுப்ப மாட்டாங்க. ஹதீஸ்ல வருது, காமருவைதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சார்கள் என்றால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எந்திரிப்பார்கள். கதவை திறந்தார்கள் என்றால் யாருக்கும் தொந்தரவு இருக்காது. அதே ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் வீட்டில் உள்ள எல்லாரும் எழுப்பி விடுவார்கள். மத்த முந்திய 10ஐ விட கடைசி 10இல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அமலை பார்த்தோம் என்றால் கொஞ்சம் வேகமாக இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அமலை கொஞ்சம் கூட்டி செய்வார்கள். இரவு நேரங்கள் இன்று தொழுவதாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்வதாக இருக்கட்டும், எல்லா காரியங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அமல்களை கூட்டிக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பில் கியாமில் லைல், நீங்கள் இரவு தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். 5 விதமான பாக்கியங்களை சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவு தொழுகையை நீங்க தொழுவுங்க, உங்களுக்கு 5 விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். சொல்வது யார்? எதிரிகளும் சொன்னார்கள், முஹம்மது ஒரு பொழுதும் போய் சொல்ல மாட்டார்கள் என்று. அந்த நாயகத்தினுடைய வாக்குறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க இரவு தொழுகையை தொழுவுங்க, இரவு தொழுகையை பேணி தொழுது வாருங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன், அது சாலிஹீன்களுடைய குணம், நல்லடியார்களுடைய குணம். மின் கபுலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய நல்லடியார்களுடைய குணம் என்று சொன்னார்கள். நீங்கள் வரலாறுகளை தேடி பாருங்கள். பெரும் பெரு சீதேவிகளாக மேல்பட்ட வாழ்க்கை அடைந்தவர்கள், உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள், அல்லாஹ்வை பெற்றுக் கொண்டவருடைய வாழ்க்கையில் இரவு தொழுகை இல்லாமல் இருந்தது கிடையாது. வாழ்க்கை முழுக்க இரவு தொழுகை செய்தார்கள். வாழ்க்கை முழுக்க அவருடைய வாழ்க்கையில் இரவு தொழுகை இருக்கும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மன் காம பி கியாமில் லைலி, யார் இரவு நேரத்தில் நின்று தொழுகின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பிரகாசமாக்குகின்றான், அவருடைய முகங்களை அல்லாஹ் பிரகாசமாக்குகின்றான், அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் விசாலமாக்குகிறான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சீதேவிகளுடைய குணங்கள் தான் இரவு நேரங்களில் நின்று எந்திரிச்சு தொழுவது என்று சொன்னார்கள். எடுத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்பத்துன் இலல்லாஹி தஆலா, அது அல்லாஹ்வின் நெருக்கத்தை தரும். நானும் ரப்பும், என்னோடு ரப்பு நெருங்குவதற்கு, நான் ரப்பை நெருங்குவதற்கு ஒன்றே ஒன்று கியாமுல் லைல், இரவு தொழுகை. நீங்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைவதற்கு பலன் தரும் என்று சொன்னார்கள். நீங்கள் இரவு தொழுகை தொழுதால் அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இரவு தொழுகை தொழுதால் அல்லாஹ்வுக்கு அருகாமையில் இருக்கின்றீர்கள். உங்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். இரவு தொழுகை இரண்டாவது பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது பாக்கியம், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் பாவங்களை விட்டு விலகி இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். 1000 நன்மைகள் செய்வது சிறந்தது கிடையாது, ஒரு பாவங்களை விடுவது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் இதில் கிடைக்கின்றது. நான் பாவங்களை விட்டு விலகி இருக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி, எனக்கு பிடிக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஒரு பாவத்தை விடுகின்றேன் அல்லவா. ஒரு பாவம் இருக்கு, ஆனா அது செய்யக்கூடாது நினைச்சு நான் விட்டு தெரியுமா, அது எதில் கிடைக்கின்றது? இரவு நேரத்தில் என்று தொழுதோம்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த தொழுகைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா தொழுகைக்கும் நாம் அழைக்கின்றோம், வாருங்கள் தொழுகைக்காக வேண்டி, ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அஸ்ஸலா, வாருங்கள் தொழுகைக்கு, ஹய்யால் ஃபலா, வெற்றிக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இரவு தொழுகைக்கு அப்படி கிடையாது. அல்லாஹ்வை தேடி நீங்கள் வாருங்கள், அல்லாஹ் உங்களை தேடி வந்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்னை தேடி வந்து விட்டான். அல்லாஹ்வை தேடி நான் வருவதுதான் இரவு தொழுகை. உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும், எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கும். ரப்பு கதவை திறந்து வைத்திருக்கின்றான் உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய ரிஸ்க்குகளை தருவதற்காக வேண்டி. யார் சொல்கின்றார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். 3 வாக்குறுதி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நாயகத்தினுடைய வாக்குறுதி. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால்
நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தர தயாராக இருக்கின்றான். இரவு தொழுகை நின்று தொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டு பாருங்கள், அல்லாஹ் சொல்கின்றான், நான் தர தயாராக இருக்கின்றேன் நாயகமே, நான் தர தயாராக இருக்கின்றேன். அவர்கள் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள் நாயகமே, கேட்க சொல்லுங்கள் என்று நபி அவர்களுக்கு சொன்னது. ஏதாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமா, மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார், மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். ஏதாவது தேவைகள் இருக்கின்றதா, கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். அந்த அழைப்பாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றான். நாம் உறங்குவதா, அல்லாஹ் அழைக்கும் பொழுது, என் ரப்பு என்னை அழைக்கும் பொழுது, அல்லாஹ் என்னை தேடி வந்து, நான் முதல் வானத்துக்கு வந்து விட்டேன் அடியானே, என்னோடு வா, என்னோடு கேள், என்னிடத்தில் ஏதாவது கேள் என்று சொல்லும் பொழுது நான் உறங்கிக் கொண்டிருப்பதா? கொஞ்சம் நம்முடைய மறுமைக்காக சேகரிப்போமே. மன்னரை வாழ்க்கைக்கு என்ன இருக்கின்றது இடத்தில், என்ன அமலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மன்னரை வாழ்க்கை இருக்கு. மறுமையில் எப்படி இருக்க போகின்றோம்? அந்த மன்னரைக்காக வேண்டி சேர்க்க வேண்டாமா? அந்த மறுமைக்காக வேண்டி சேர்க்க வேண்டாமா? மூன்றாவது பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். உடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். உடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது அந்த பாக்கியம் தான் இந்த இரவு தொழுகையில இருக்கு. இந்த இரவு தொழுகையில இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க இரவு தொழுகையை பேணி தொழுது வந்தா, நீங்கள் இரவு தொழுகையை பேணி தொழுது வந்தால் உங்கள் உடல்ல நோய் வராதுன்னா, உடம்புல நோய் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாக்கு, நீங்கள் இரவு நேரத்தில் நின்று தொழுதால் உங்கள் உடல்களில் நோய் வராது என்று சொன்னார்கள். நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். கொஞ்சம் அழுவோமே அல்லாஹ்வுக்காக வேண்டி, என் மறுமைக்காக அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விடுவோமே. நான் அருந்த வேண்டாமா? என் பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வருந்தி நிற்க வேண்டாமா? எவ்வளவு பாவங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கின்றேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் ரப்புக்கு பாவம் செய்யவில்லையா? நான் ரப்புக்கு துரோகம் செய்யவில்லையா? நான் தொழாமல் இருந்திருக்கின்றேனே. பாங்கின் ஓசை காதில் கேட்ட பிறகும் கூட நான் உதறிவிட்டு சென்றிருக்கக்கூடிய எத்தனையோ தொழுகைகள் இருக்கின்றது, எத்தனையோ தொழுகைகள் இருக்கின்றது. யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், நான் எத்தனையோ தொழுகைகளை ஐயால ஸலா என்று என்னுடைய காதில் ஓசி விழுந்த பிறகும் நான் தொழாமல் சென்றிருக்கின்றேன். அல்லாஹ் அழைத்த பிறகும் நான் அல்லாஹ்விற்கு பதில் தராமல் சென்றிருக்கின்றேன். அதற்கெல்லாம் எப்பொழுது பாவ மன்னிப்பு கேட்க போகின்றோம்? அதற்கெல்லாம் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி, ரப்பே நான் செய்த தவறு என்று நிற்க போகின்றோம்? வல்ல வாய்ப்பை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த கடைசி 10 நான் கழிக்கக்கூடியதுதான். இதற்கு மேல எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியாது. நான் அடுத்த வருஷம் ரமலான்ல நான் இருப்பேன் ஒருத்தர் உறுதி கொடுங்க பார்க்கலாம். ஒருத்தரால உறுதி கொடுக்க முடியுமா? இந்த துனியாவுல அடுத்த வருஷம் நான் உறுதியா இருப்பேன் ரமலான்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் நம்மளுக்கு விசாலமான ஆயுளை தரட்டும். எனக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. உலகத்துல எல்லாத்துக்கும் கேரண்டி இருக்கு. 1 வருஷம் கேரண்டி தரா, 10 வருஷம் கேரண்டி தரா, வாழ்க்கைக்கு கேரண்டி கிடையாது. நாங்க எப்ப வாழுவோம், எத்தனை நாள் இருக்க போறோம்னு தெரியல. அதனால இதுதான் என்னுடைய கடைசி நாள். ஒவ்வொரு நாளையும் கழிக்கும் பொழுதும் இந்த கடைசி 10 ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பாக்கியமானதுதான். நான் வீணாக கழித்து விட்டால் நாயகத்தால் முத்திரிடப்பட்டவனாக அவன் நஷ்டவாளியாகி விட்டான், அவன் நாசமாகி விட்டான் என்று சொன்னவர்களாக நாம் மாறிவிடுவோம். அதனால் இந்த கடைசி 10 நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி கழிக்க வேண்டும், என் மறுமைக்காக கழிக்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும். கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட வந்து நிப்போம். நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியாது, இப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியாது. கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட நிக்கலாம். என் கண்புகள் அல்லாஹ்விடத்தில் கரைய வேண்டும், நான் அழ வேண்டும், நான் அழுகைக்காக வேண்டி வர வேண்டும். ரப்பே, என் வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களை சேகரித்து வச்சிருக்கேன், நன்மையா சேகரித்து வச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமா பாவங்கள் அதிகமா நமக்கு தெரியாதா? வாழ்க்கையில் நம்ம கிட்ட இருக்க நன்மைகள் அதிகமா பாவங்கள் அதிகமான்னு கேட்டா நம்மளே சொல்லிடும், நன்மைகளோட பாவங்கள் அதிகமா இருக்கு. எப்ப மன்னிப்பு கேட்க போறோம்? எல்லா இடத்துல எப்ப கேட்க போறோம்? எப்போ தௌபா செய்ய போறோம்? எந்த தேவையும் இல்லையா? எந்த தேவையும் இல்லையா? நீங்கள் வாழ்க்கையில் மேம்பட்ட வாழ்க்கை அடைவதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வாய்ப்பு. நீங்க அல்லாஹ்விடத்துல எதை கேட்டாலும் தர தயாரா இருக்கான். அவன் தரேன்னு சொல்றது இல்ல, தரமாட்டேன்னு சொல்றது இல்ல. உங்களுக்கு தருவதற்காக வேண்டித்தான் நான் முதல் வானத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்கின்றானே. இதை விட என்ன பாக்கியம் கிடைக்கும்? இதை விட என்ன பாக்கியம் கிடைக்கும்? என்னவாக இருக்கட்டும், நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் தருவான். நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் தருவான். அவன் சொல்லிவிட்டான், என் அடியான் கையேந்தி கேட்ட பிறகு நான் அவன் கையை வெறுங்கையாக அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்காக தயாராக இருக்கின்றான். என் பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி, எனக்கு தருவதற்காக வேண்டி, என் ரிஸ்குகளை விசாலமாக்குவதற்காக வேண்டி அந்த இரவு தொழுகை நாம 10 நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கழிக்க வேண்டும். குறிப்பாக இந்த 10 நாளில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நபி சொன்னார்கள், என் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கடைசி
கடைசி பத்தில் நீங்கள் கியாமுல் லைல் கடைசி பத்தில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொன்னார்கள். அது எப்படிப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது எப்படிப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த மாதம் உங்களை முன்னோக்கி இருக்கின்றது. இதோ முன்னோக்கி விட்டது. நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் அது கியாமுல் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். யோசித்துக் கொள்ளுங்கள். நான் வீணாக்கி விடக்கூடாது. ஆயிஷா அம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே, நான் கியாமுல் லைல் அடைந்து, நான் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும், என்ன துஆ ஓத வேண்டும் நாயகமே, எனக்கு சொல்லி தாருங்கள் நாயகம் என்று சொல்ல பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்று துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எப்பொழுது நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்தால், நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்தால் இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த கடைசி 10 நம்ம அல்லாஹ்வுக்காக கழிப்போம். வாழ்க்கையில 365 நாளும் நம்ம துனியாவுக்காக ஓடி இருக்கோம். துனியாவுக்காக ஓடி இருக்கோம். எனக்காக யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சி தொட்டுங்க சொல்லி பார்க்கலாம். நான் இந்த துனியாவுக்காக தானே ஓடி இருக்கின்றேன். இந்த போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரை நான் எப்படி வாழ்ந்திருக்கேன்? எனக்கு அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிய நேரங்கள் அதிகமா, இந்த உலகத்திற்காக ஒதுக்கிய நேரங்கள் அதிகமா? இல்லை, நான் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கவே இல்லை என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கியதில்லை. ரப்பை எப்படி அவ சந்திப்பது? நான் உனக்கு பாவம் செய்தவனாக சந்திப்பது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு செல்ல வேண்டாமா? அல்லாஹ்விடத்தில் நான் நன்மையோடு செல்ல வேண்டாமா? ரப்பு என்னை பொருந்தி கொண்டவனாக செல்ல வேண்டாமா? அதற்காக வேண்டித்தான் இந்த ரமலான், உங்களுக்காக வேண்டித்தான் இந்த ரமலான், நமக்காக வேண்டித்தான் இந்த ரமலான். என் பாவங்கள் மன்னிப்பதற்காகத்தான் இந்த ரமலான், என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த ரமலான், என் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ரமலான். இந்த கடைசி 10 இருக்கும். இந்த கடைசி 10 வீணடிக்காம இரவு தொழுகையில் நிற்பது, அதிகமாக குர்ஆன் ஓதுவது, முக்கியமா உங்களால முடிஞ்ச அளவு சதக்காக்கள் செய்யுங்க. எல்லா அமல்களையும் கூட்டி செய்யுங்க. முடிஞ்ச அளவு பள்ளிவாசல்ல வந்து இத்திகாஃப் இருந்துடுங்க. முடிஞ்ச அளவு பள்ளிவாசல்ல வந்து இத்திகாஃப் இருங்க. என்னால 10 நாள் இருக்க முடியுமா? 10 நாள் இருங்க. இல்ல, என்னால ஒரு நாள் தான் இருக்க முடியும், எனக்கு வீக்கெண்ட்ல தான் லீவ் இருக்கு, பரவாயில்ல, வந்து அல்லாஹ்வுக்காக நில்லுங்கள். அல்லாஹ்வுக்காக நான் வந்து விட்டேன். துனியா வேண்டாம், துனியா வேண்டாம், அல்லாஹ்வுக்காக வருகின்றேன். எனக்கு இந்த துனியாவோட எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒரே ஒரு நாள் எந்த தொடர்பும் இல்லாம, உலகத்தினுடைய எந்த காரியத்திற்காக வேண்டி நான் வரவில்லை, என்னுடைய எந்த காரியமும் இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு வந்து விட்டால் என்னுடைய எந்த காரியமும் உலகத்திற்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவனுக்காக வேண்டி, அர்ஹமுர் ராஹீமினுக்காக வேண்டி, என்னை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் படைத்தான் அல்லவா, அவனுக்காக வேண்டி நான் அந்த ஒரு நாளையாவது கழிக்க வேண்டும். அப்படி ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல, இரவு நேரத்திலேயாவது பள்ளிவாசல் வந்து படுத்துருங்க. கடைசியில் நான் வேலைக்கு போயிட்டு வர்றேன், என்னால் இருக்க முடியாதுன்னா கடைசி நேரத்தில் பள்ளிவாசல வந்து படுத்துருங்க. அந்த நைட்டு இரவு அந்த லைலத்துல் கத்ரா இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த உறக்கம் கூட நமக்கு பாக்கியம் தான். இந்த உறக்கம் கூட பாக்கியம் தான். ஏனென்றால் நீங்கள் பள்ளி வாசலில் உறங்குகின்றீர்கள், உங்கள் இபாதத்துக்கள் அது எழுதப்படும், அது இபாதத்தாக எழுதப்படும் என்று சொல்கின்றார்கள். ஆக இந்த கடைசி 10 அல்லாஹ்வுக்காக கழிங்க. முடிஞ்ச அளவு பள்ளி வாசல்லையே கழிங்க. இந்த கடைசி 10 பள்ளி வாசல்லையே கழிங்க. அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து அந்த லைலத்துல் கத்ரில் நான் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ் அந்த அமல்களை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு எல்லாம் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹிர தவான்.